டிஸ்க்ளைமர்: கல்ச்சரல் ஆர்கிடெக்சர், தமிழ் ஹிஸ்டரி, ஹெரிட்டேஜஸ், மானுமெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு இல்ல. போன எபிசோட்ஸ் எது கேட்காம இருந்தீங்கன்னா அதை போய் கேளுங்க. இல்லைனா அடுத்த எபிசோடுக்கு அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். This is DOV வாய்ஸ் ஆஃப் ஐகை, the dates of a boy from Madurai. ஸோ இந்த எபிசோட் எதை பற்றி இருக்க போதுன்னா, போன எபிசோட்லேயே ஒரு சின்ன கண்டென்ட் லீட் கொடுத்துருப்பேன். என்னன்னா, தமிழ் ஆர்கிடெக்சர், அதில் பாண்டிய ஆர்கிடெக்சர், விச் மீன்ஸ் இந்த மதுரையில் இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் மாரல் பற்றி, அந்த ஹெரிட்டேஜஸ் பற்றி நான் பேசியிருந்திருப்பேன். பட் அதை பற்றி நான் இந்த ஒரு செக்மெண்ட்டில் பேசினது என் ஊருக்கு நான் கொடுத்த ஒரு வேல்யூபிள் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் பிரேக்கிங் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டாக இருக்கலாம். பட் ஆனால் அதை தாண்டி தமிழ் ஆர்கிடெக்சரை பற்றி நான் மொத்தமாக பேச விரும்புகிறேன். ஸோ இந்த எபிசோடுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி ஐடியா கிடைச்சதுன்னா, போன எபிசோட் ரெக்கார்டிங் அப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பிச்சுட்டு பார்க்க சொன்னாங்க. எங்கள் அம்மா யூஸ்வலாக மாதிரி வீடியோலாம் அனுப்ப மாட்டாங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சப்போ அதில் ஒரு 17 minutes சம்திங் இருக்கும். அதில் ப்ரொஃபஸர் ஜி தேவநாயகம் அப்படிங்கிற ஒரு அறிஞர், அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்காலர், புக்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க. அவரோட ஒரு இன்டர்வியூ செஷன் ஒரு யூடியூப் சேனலில் அந்த இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பார்க். ஆல்ரெடி நான் மதுரை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு ரிலேட்டபிளாகவும் அந்த கண்டென்ட் இருந்துச்சு. அண்ட் அதில் மட்டும் அந்த விஷயத்தை டம்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா அதை பற்றி இன்னொரு எபிசோடே போடுற அளவுக்கு, எபிசோட் இந்த சென்ஸ் நான் அதை பற்றி ரொம்ப இழுத்து பேச மாட்டேன். ஏன்னா எத்தனை பேருக்கு நான் பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இருக்காதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த எபிசோடில் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லிட்டு குயிக்காக போயிடுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ ப்ரொஃபஸர் ஜி தேவநாயகம் அவர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவர் இது மாதிரி ஒரு யுனெஸ்கோட ஒரு மாநாடு மாதிரி சம்திங், அதில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ் கூப்பிட்டு போயிருந்தப்போ ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு, 7 wonders சொல்லுவோம் இல்லையா, 7 உலக அதிசயங்கள் பற்றி பேச்சு, அந்த ஒரு பேச்சு வந்திருக்கு. அப்போ அவர் அங்கே உட்காந்துருக்காரு ரெப்ரசென்டிங் இந்தியா. பட் அங்க இந்தியால இருந்து ஒரு வேர்ல்ட் வண்டர் கூட அவங்க பேசல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த வீடியோல. இந்தியாவை பத்தி ஒரு விஷயமும் பேசல அப்படின்றப்போ கண்டிப்பா அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அப்ப அவர் இது மாதிரி கிளைம் பண்றாரு, எங்க ஊர்ல மாதிரி தாஜ்மஹால் இருக்குங்க இந்தியால அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் தாஜ்மஹால் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவருக்கு கண்டிப்பா ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா, வாட் இஸ் தாஜ்மஹால்னு கேட்கறாங்க. அவரு முன்னாடி ஒன்றும் புரியல. ஏண்டா, எங்க இந்தியால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல இவங்க தாஜ்மஹால உலக அதிசயம்னு போயிட்டு உங்களுக்கு சொன்னா அதுவே உனக்கு தெரியல அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லுவியாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. அது மோஸ்ட்லி எல்லா தமிழனுக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா சீயிங் தாஜ்மஹால் அதுவும் ஒரு நான் அதுவும் குறை சொல்ல, நல்ல மானுமெண்ட் தான், நல்ல ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் தான், ஒரு நல்ல பின் கதை இருக்கு, எல்லாம் ஓகே, ஃபைன். பட் அதை விட பல மடங்கு பேர் சொல்லும்படியான மானுமெண்ட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜஸ், வாட் யூ கால், எல்லாமே சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் கொண்டு போய் எங்கே வைக்கிறது? அதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்றது? இப்போ தமிழ் வரலாற்றுல சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு 3 பெரும் ராஜ்யங்களை கொண்ட அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, 1000 வருஷமா இன்னமும் கன் மாதிரி நிக்குது தஞ்சை பெரிய கோவில். அது இல்லையா, அதுதான்டா ஆக்சுவலான உலக அதிசயம். ஏன்னா அந்த கோயில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் கிரானைட்ல கட்டப்பட்டது. அந்த கோவில் கட்டப்பட்ட இடத்துல இருந்து சுத்து வட்டாரத்துல எல்லாமே சமவெளி, விச் இஸ் மவுண்டெயின்ஸ் இல்லாத ஒரு ஏரியா மாதிரி, லைக் லிட்டரலி 80 to 70 kilometers or 100 kilometers நியர்லி, எந்த மலையும் இல்லாத ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அப்ப அந்த கிரானைட்ஸ்ல எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அதுவும் சும்மா லைக் சின்ன சின்ன கிரானைட்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்காது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கோவில் கட்ட போறாங்க. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ அதோட கிரானைட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா 1000 வருஷம் கிடந்து இன்னமும் அது நின்றுட்டு இருக்கு. அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நான் சொல்லி புரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ அந்த கிரானைட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, சுப்பீரியர் கிரானைட்ஸ்னு இருக்கும். அதுக்கு பேர் ராக் போல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரிய கிரானைட் ஸ்டோன் எடுக்கணும்னா அதுல மேலே வந்துட்டு கழிச்சிருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வீக்கா இருக்கும் சம்திங், அந்த மாதிரி ஒரு மேல ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கழிச்சிருவாங்க. அதே மாதிரி சைடும் கழிச்சிருவாங்க. ஸோ அப்போ கழிச்சதுக்கு அப்புறம் நடுவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்சுவல் அந்த ஸ்ட்ராங்கான, அதுக்கு பேர் வந்துட்டு சுப்பீரியர் கிரானைட்னு சொல்லுவாங்க. அந்த சுப்பீரியர் கிரானைட் ஸ்டோன்ஸா சும்மா 4க்கு 5 இல்ல 10க்கு 10 அப்படிலாம் இருக்காது. 40க்கு 4, அதாவது 40 அடி லென்த் இருக்கும், 4 அடி திக்னஸ் இருக்கும், 4 அடி வித்து இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய 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 கிரானைட்டை அவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அது ஒண்ணா, அந்த கிரானைட்டை அவங்க எங்க எடுத்திருப்பாங்க? அங்கிருந்து எடுத்து இவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி, அதாவது வித்தவுட் எனி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மாடர்ன் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல அந்த கிரானைட்ஸ் எல்லாம் ஒரு கிராக் கூட விழுகாம
அவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி இப்போ அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. இன்னும் எல்லாமே பிளாட்டா இருக்குமா? வர வழியில எத்தனையோ குழிகள், பள்ளங்கள், ஆறுகள், ஏரிகள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கணும். கடந்து வரப்போ ஒரு சின்ன பள்ளத்துல அப்படி முன்னாடி கீழே முன்னாடி பின்னாடி இறக்கி ஏத்துனா கூட ஒரு பிரேக் தான் அப்படியே அமைஞ்சிடும். அவ்வளவுதான், அந்த கல் உடஞ்சிடும். பட் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ தூரத்துல இருந்து கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு கட்டிட்டு இருக்காங்கன்றப்போ அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் உடையாம அத்தனை கல்லையும் அத்தனை கிரானைட்டையும் கொண்டு வந்து அது எல்லாமே குவாலிட்டி கிரானைட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அந்த கோயிலை கட்டி நிக்கிதா இல்லையா? இத்தனை வருஷம் கன் மாதிரி நிக்கிதா இல்லையா? ஏதாச்சும் இத்தனை சூப்பர் சைக்ளோன்ஸ், இத்தனை பேட் வெதர் கண்டிஷன்ஸ் 1000 வருஷமா நின்றுட்டு இருக்கு. அது உங்களுக்கு உலக அதிசயமா தெரியாதா? என்னடா 70 டிகிரிக்கு எப்படி 70 டிகிரி இன்க்ளைண்டா ஒரு கூடு, கல் கூடு உள்ள ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது. அதாவது அதை சிமெண்ட் கூட வச்சு அட்டாச் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த பாண்டிங் மெட்டீரியல்ஸும் இருக்காது. ஃபுல்லா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அந்த டெக்னாலஜி வச்சு கட்டி முடிச்சு அவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோனா 216 அடி 216 ஃபீட்டுக்கு கட்டிட்டு கீழே பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? இப்போ பிரமிட்ஸ்லாம் சம்திங் கிலோமீட்டர் கணக்கா போகும். அதோட ஸ்கொயர் ஷேப் பேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிலோமீட்டர் கணக்குல போகும். ஏன்னா அவனோட இன்க்ளைன்ட் ஆங்கிளுமே ரொம்ப இந்த அளவுக்கு ஸ்டீப்பா இருக்காது. அப்போ அவன் அவ்வளவு கிலோமீட்டருக்கு பேஸ் வச்சு லெஸ் இன்க்ளைண்டா கட்டி பிசிஇல கட்டின அவனோடது மாஸ் தான். அப்ப இது மாஸ் இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கட்டியிருக்காங்க. இது உலக அதிசயம் இல்லையா? 216 அடி ஃபுல்லா ஹாலோ, வெறும் 96 அடி தாங்க பேஸ். அது மட்டுமா, மேல ஒரு 80 டன்னுக்கு மேல ஒரு வெயிட் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு மேல வந்துட்டு விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பெரிய கூடு, அதை அவன் மேல எப்படி ஏத்திருப்பான்? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா? சும்மா கம்பியா வச்சுக்கிட்டு ஈஃபில் டவர் உங்களுக்கு உலக அதிசயம்னா இதெல்லாம் என்ன விளையாட்டு பொம்மையா? இதெல்லாம் கட்டினா ஓகே, அவன் போர்ல சம்பாரிச்ச காசும், மக்கள் வரி பணமா கொடுத்த காசும், மக்கள் கோயிலுக்கு கட்டுறதுக்கு கொடுத்த காசு எல்லாத்தையும் வச்சு கட்டினான். கோயில் என்ன ஒரு ஆன்மீக தலமா மட்டும் கட்டினானா? இல்ல, அவன் எதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தான்னு காட்டுறதுக்கு அவன் நிர்ணயம் பண்ணிட்டு போன ஒரு கலை வடிவமா அந்த கோயில் இத்தனை வருஷமா நின்றுட்டு இருக்கு. அதுதான் ஆக்சுவல் பர்பஸ் ஆஃப் பில்டிங் தட் மான்யூமெண்ட். கோயில் கிடையாது, மான்யூமெண்ட். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் மக்கள் வரி பணமா கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த காசுனால கட்டப்பட்ட கோவில் அப்படின்லாம் சொன்னேன்ல. ஆமா, அதை வந்துட்டு வரி பணமா வாங்கினதை வச்சு, அது போக போரில் ஈட்டிய பணத்தை வச்சு கட்டின காசு தான். அண்ட் அந்த மக்கள் கொடுத்தாங்களே அந்த கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒவ்வொரு சின்ன கடைசி தொழிலாளி வரைக்கும் அவனோட பேர் முதற்கொண்டு அந்த செவத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, நீ வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துருக்கியா, உன் பேரும் இருக்கும். நீ 1 ரூபா கொடுத்துருக்கியா, உன் பேர் இருக்கும். நீ 1 கோடி கொடுத்துருக்கியா, உன் பேரும் இருக்கும். நீ அந்த கொத்தனாருக்கு தண்ணி எடுத்து கொடுத்தியா, உன் பேரும் இருக்கும். எல்லார் பேரும் இருக்கும். எல்லார் பேரும் அந்த செவத்துல கல்வெட்டா பொறிக்கப்பட்டிருக்கு. நாம் கொடுத்தனவும், நம் மக்கள் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லில் வெட்டுக. என்ன இது? ஸோ என்கரேஜிங் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன். இப்போ அது என்னங்க, மக்களும் ராஜாவும் சமமே, ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ற விதமா அந்த அளவு அத்தனை வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ரொஃபசர் ஜி தெய்வநாயகம் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பத்தி இன்ச் பை இன்ச்சா கோவில ஆராய்ந்து தஞ்சாவூர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர்னு ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சோ அந்த அளவு மைன்யூட் டீடைல்ஸ பண்ணி கோவில் கட்டி வச்சு இந்த அளவுக்கு கெத்தா நின்றுட்டு இருக்குன்னா அதுதான் ஏன் உலக அதிசயம். இந்த மாதிரி ஒரு உலக அதிசயம் ரோம்லயும் கிடையாது, கிரீக்லயும் கிடையாது, எஜிப்ட்லயும் கிடையாது, சைனீஸ்லயும் கிடையாது. இப்ப நான் சொன்ன 4 சமுதாயத்துல பத்தின ஹிஸ்டரியும் தெய்வநாயகம் அவர்கள் வந்துட்டு படிச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. சரி, ஃபுல்லா சோழர் அப்படி பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தேனே, அப்போ பாண்டியாஸ் எதுவும் பண்ணலையா, பல்லவாஸ் எதுவும் பண்ணலையா? பண்ணாங்க. ஆக்சுவலா சேரா, சோழா, பாண்டியா எல்லாம் வந்துட்டு ஒன்னாதான் இருந்தாங்க. லைக் அதெல்லாம் சங்க காலத்துக்கு முன்னாடியே ஒன்னா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சு ஒவ்வொரு ராஜாவும் அவங்க தலைநகரமா அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு கோவில் கட்டி அதை அந்த ஒரு கோவிலை ஒரு மையமா வச்சு அதை சுத்தி அவங்களோட கிங்டம் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பாண்டியர்கள் மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில்னு 2 பெரிய கோவில் வச்சிருக்காங்க. அதுவும் நெல்லையப்பர் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலோட பழமையான ஒரு கோவில். ஸோ இந்த மாதிரி 2 கோவில்கள் வச்சு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் பாண்டியாஸ் எக்ஸலன்ஸ், அதை நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்திருப்பேன், கேவ் ஸ்கல்ப்டிங். ஸோ பாண்டியாஸ் எக்ஸலன்ஸ் வந்துட்டு கேவ் ஸ்கல்ப்டிங்ல இருந்துச்சு. போன எபிசோட் பார்க்காதவங்களுக்கு கேவ் ஸ்கல்ப்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது பில்டிங்னா கீழ இருந்து மேல கட்டிட்டு போகும். அதாவது சோலாஸ் பண்ணாங்கன்னா சொன்னல, சோலாஸ் மட்டும் இல்ல பாண்டியாஸும் பண்ணியிருக்காங்க. கீழ இருந்து மேல எழுப்பிட்டு போறதுக்கு பேரு பில்டிங். அண்ட் மேல இருந்து கீழே கட்டிட்டு, அதாவது ஸ்கல்ப்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு கேவ் ஸ்கல்ப்டிங். அதாவது மலைகளை குடைந்து கட்டப்படுகின்ற கோவில்கள், அதுதான் கேவ் ஸ்கல்ப்டிங்.
ஸோ நம்ம சோஷியல்லாம் படிச்சிருப்போம், எல்லோரா கைலாசா டெம்பிள் இன் மகாராஷ்டிரா. ஸோ அது வந்துட்டு ஒரு குடவரை கோவில்னு சொல்லுவாங்க, அதுக்கு தமிழ்ல குடவரை கோவில் தான். கேவ் ஸ்கல்ப்டட் டெம்பிள், இந்தியாவில் ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். அந்த எல்லோரா கைலாசா கோவில் வந்துட்டு ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே பாண்டியாஸ் வெட்டுவான் கோவில்னு குடவரை கோவில்களை கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த கேவிங் ஆர்கிடெக்சர் பில்டிங் கட்டுறதை விட கஷ்டம். ஏன்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு அதுவும் கஷ்டம் தான், பட் அதை விட அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கீழே இருந்து மேலே கட்டிட்டு வர்றதுங்கிறது நமக்கு தெரியும், ஆக்சுவலா என்ன மாதிரி ஒரு ப்ரிசைஸ் பில்டிங் கட்டி கொண்டு போகணுன்றது தெரியும். பட் அதே மேல இருந்து கீழே ஸ்கல்ப்ட் பண்ணிட்டு வரும்போது அதோட ப்ரெசிஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கணும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ அது எவ்வளவு கஷ்டம். ஸோ அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தது பாண்டியர்கள். ஸோ வேர்ல்ட் வண்டர்னு சொல்றதுக்கு தகுதியான எல்லா மாஸ்டர் பீஸும் எங்க ஊர்லயே இருக்கு. மீன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கு, ஏன் தமிழ்நாட்டுல இருக்கு. இங்க நான் என் ஊருக்குள்ள பிரிச்சு பேசல, என் ஊருக்காக பேசுறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி தெரியுமான்னு கேட்டாலே அது ஒரு பெரிய கேள்விக்குறி. தெரியப்படுத்துறது எப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. என்னால முடிஞ்சது இந்த பாட்காஸ்ட்ல சொல்லணும்னா, எனக்கு இது என்னோட ஃப்ளோ ஆஃப் கண்டென்ட் பாதிக்கும், என்னோட ஆடியன்ஸ் கவுண்ட் குறைக்கும் அப்படின்லாம் நான் நினைச்சு பண்ணியிருந்தேன்னா இதை பேசியிருந்திருக்கவே மாட்டேன். எனக்கு பேசணும்னு தோணுச்சு, லேண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, யாப் பண்ணணும்னு தோணுச்சு, வாட் எவர். நான் பேசிட்டேன். இந்த எபிசோட எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்கன்னு தெரியல. அப்படி இன்ட்ரெஸ்டடாக கேட்குற பெரியவங்க அவங்க வீட்டில் அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ட்ட சொல்லலாம். சொல்லி அதை வளர்க்குறப்போ அவங்க அதை மைண்டில் வச்சு அவங்க நாளைக்கு அது எந்த உயரத்துக்கு போனாலும் அதை பறை சாட்டுருவாங்க. இதை தாண்டி எனக்கு இது வேற எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் வெண்டிங் அவுட் திங்ஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்த எபிசோடில் நான் இன்னும் ஒரு ஜெனரிக்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். Until then, bye from Harish.